வணக்கம் பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கவங்க கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனும் தான் இன்னும் இந்த வீடியோ பல பேர் போய் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கம்மியாக தான் வியூஸ் போயிடுச்சு ஆக்சுவலி. பிகாஸ் ஆல்ரெடி P2P எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அது சேம் ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி தான் ஜஸ்ட் எடுத்து போட்டிருந்தேன். வியூஸ் ரொம்ப கம்மி தான். பட் அங்கே பார்த்தவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா P2P பிளாட்ஃபார்ம் என்னென்ன போர்ட்டல் இருக்குன்னு சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து டைரக்ட் மெசேஜ்லேயே வந்து இதெல்லாம் வந்து பொய், இதெல்லாம் ஸ்கேமு, இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த P2P வீடியோக்கான ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துடலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் எதுவுமே சொல்லலை. அது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நான் முன்னாடியே வந்து காஷன் போட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியும் லோன் வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இதை இன்டர்மீடியேட் பண்ணுது அப்படின்ற ஒரு இன்ஃபோ தான் வந்து இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில். நீங்கள் போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற எந்த ஒரு சஜஷனும் நான் அந்த வீடியோவில் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் எப்படி இருக்கும், ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், இதில் ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவில். ஸோ ப்ரீவியஸ் வீடியோன்றது வந்து ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நான் முன்னாடி டிக்ளேர் பண்ண மாதிரி அதை ஒரு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் நான் எந்த ஒரு விஷயமும் நான் பேசலை. இதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு சஜஷனும் கொடுக்கல. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷனும் கிடையாது. அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, பேங்க்குக்கும் இந்த P2P லெண்டிங்க்கும் வந்து ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸு, இதில் வந்து நிறைய பேர் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நெட்லலாம் பார்க்குறோமே அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த P2Pயோட இன்னொரு ஆக்சுவலாக ரொம்ப டீப்பாக பார்த்தோம்னா இந்த P2Pயோட மெக்கானிசமே கொஞ்சம் ரிஸ்கியான, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்கியான மெக்கானிசம். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ பேங்க் அண்ட் P2P அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு பேங்க்கில் வந்து எப்படி பிஸ்னஸ் நடக்கும், ஆக்சுவல் பேங்க்கோட பிஸ்னஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டர்ஸ்லேருந்து பணம் வாங்கி பாரோவர்ஸ்க்கு வந்து லோனாக கொடுக்குறது. அதாவது டெபாசிட்டர்ஸ்லேருந்து டெபாசிட்டாக வாங்கி அதை வந்து லெண்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கோடி டெபாசிட்டர்ஸ் இருந்து டெபாசிட் வாங்குறாங்க, 100 கோடி வந்து பாரோவர்ஸ் லோனாக கொடுக்குறாங்க, பாரோவர்ஸ்க்கு லெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 100 கோடி டெபாசிட்டர்ஸ் இருந்து டெபாசிட்டாக வாங்குறாங்களா, அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே பேங்க் அந்த 100 கோடியை பாரோவர்ஸ்க்கு லோனாக கொடுக்குறாங்களா இன்னொரு சைடு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 12% எடுத்துப்போம், 12% கொடுக்குறாங்க மேக்ஸிமம். ஸோ 12% கொடுக்குறாங்க. இந்த ரிமைனிங் கேப் இருக்குது பார்த்தீங்களா 8%, அதுதான் பேங்க்குக்கு அந்த 8% தான் பேங்க்குக்கு இன்கம். இதில் ஏன் வந்து பேங்க்குக்கு வந்து 8% இன்கம், ஏன் பேங்க் 8% ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த 100 கோடி பாரோவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த 100 கோடி பாரோவர்ஸ் திருப்பி தரலனாலும் டெபாசிட்டர்ஸ்க்கு பேங்க் 100 கோடி திருப்பி தரணும். அதுதான் அவங்களோட லைபிலிட்டி, பேங்க்கோட பொறுப்பு அதுதான். அவங்க 100 கோடி வந்து லோன் கொடுத்த 100 கோடி பேங்க்குக்கு வரலனாலும், திருப்பி வரலனாலும் இந்த 100 கோடி அவங்க மறுபடியும் டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ ரிஸ்க் இங்கே கம்ப்ளீட்டாக பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ரிஸ்க்குக்கான ரிவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8%. இதே சினாரியோவில் P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் பேஸ்டு ஒரு டேட்டா தான். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12%, 15% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற மாதிரி இதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15% கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து ஆக்சுவலாக நம்ம வச்சுக்கிட்டு இப்போ நம்ம P2P லெண்டிங் பிளாட்ஃபார்மோட மாடல் பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பாரோவர்ஸ்க்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் தான். பேங்க் மாதிரி டெபாசிட் அவங்களால வாங்க முடியாது. டெபாசிட் வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியாது, அஷ்யூர்ட் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கேயே நம்ம பார்த்துருப்போம், ஆன்வர்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. 12% ஆன்வர்ட்ஸ், 12% வரலாம், 10% வரலாம், 8% வரலாம்.
இல்ல 4% வரலாம், இல்ல வராமையும் போகலாம். இதுக்கான மீனிங் அதுதான். ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதுல இருந்து வரலாம் அப்படின்ற மீனிங். இதுதான் ஆக்சுவலா வரும்ன்ற எந்த ஒரு ப்ராமிஸும் வந்து P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. அது ஆர்பிஐ நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்திருப்போம். ஸோ P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு பேங்க் கிடையாது, ஒரு இன்டர்மீடியேட். அவங்க மூலியமா நம்ம பாரோவர்ஸை கண்டுபிடிச்சு கரெக்டான பாரோவர்ஸ்க்கு நம்ம அமௌண்ட்டை வந்து லோனா கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட், ஆக்சுவல் கான்செப்ட். கஸ்டமர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து லோனா கொடுக்கலாம் அப்படின்னு. இதுல அதே 100 கோடியை வந்து P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம்குள்ள வருது. வந்து அந்த 100 கோடி வந்து பாரோவர்ஸ்க்கு போகுது. இங்க வந்து P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டேட்டா மூலியமா வந்து பாத்தீங்கன்னா 15% கொடுக்குறாங்க. 15%ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வருதுன்னு சொல்றாங்க, வரும்னு சொல்றாங்க. அப்போ வந்து லோன் வந்து பாத்தீங்கன்னா 18-20% அவங்க கொடுக்கணும். 18 அல்லது 20%, மேக்ஸிமம் 18 அல்லது 20% அவங்க கொடுத்தாதான் 15% இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு ரிமைனிங் ஒரு 5%ஓ இல்லைன்னா ஒரு 3%ஓ வந்து P2P பிளாட்ஃபார்முக்கு போகும். அவங்க வந்து இன்கமா எடுத்துக்க முடியும். இங்க நம்ம 8% பேங்க்குக்கு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்க வந்து இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க இன்கமா எடுத்துக்க முடியும். அவங்க 15% இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 15% ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும் பட்சத்துல அவங்க 18-20% லோன் கொடுக்கணும் வெளியில. 18-20%க்கு லோன் வாங்குறதுக்கு பாரோவர்ஸ் இருக்காங்களா? கிட்டத்தட்ட 18%-20%ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கந்து வட்டி மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபா வட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஜென் பேங்க்ஸ் செக்யூரிட்டி எல்லாமே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு லோன் வாங்குறதுக்கு ஆல் ரெடியாக இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா டேட்டா இங்கே அப்படிதான் சொல்லுது. இங்கே வந்து இவ்வளோ இது இருக்குது, லோன் அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, டெனர் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அப்போ இந்த பர்சன்டேஜுக்கு லோன் வாங்குறதுக்கு யாரோ பார்ட்டிஸ் பாரோவர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. அதனால தான் இந்த P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. ஃபியூச்சரில் எப்படின்னு தெரியல, இப்போதைக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ல ஆக்சுவல் ரிஸ்க் வந்து P2P எடுக்கிறது கிடையாது. இந்த பாரோவர்ஸ் 100 கோடி திருப்பி தரலன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு 100 கோடி வரப்போறது கிடையாது. அவங்க பணம் ரிட்டர்ன் வரப்போறது கிடையாது. ரிஸ்க்கை வந்து P2P எடுக்கிறது கிடையாது. அதனால தான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வருதுன்னு சொல்றாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுதுன்னா கிரெடிட் ஹிஸ்டரியை செக் பண்ணுது, அவங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுது, கிரெடிட் ஒர்த்தினஸை செக் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. இந்த பாரோவர் இவ்வளோ கிரெடிட் ஒர்த்தினஸ், இவர் வந்து இவருக்கு வந்து இவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருக்கு, இவரோட கிரெடிட் ஹிஸ்டரி இது, குட் பேட் அந்த மாதிரி சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதை பார்த்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்க ரிட்டர்ன்ஸ் பாரோவர் திருப்பி தரலன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் இந்த P2P தரப்போறது கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால தான் வந்து அவங்க 5% மார்ஜின் வச்சு ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. 5%ஓ 3%ஓ எடுத்துக்கிறாங்க. 15% இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், ஹூம் ஆர் கோயிங் டு லெண்ட். நீங்க யாருக்கு வந்து லோன் கொடுக்க போறீங்க? 18 இருந்து 20% லோன் வாங்குறதுக்கு யார் சார் ரெடியா இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, முக்கியமான கேள்வி. அப்படி இருக்கும்போது இந்த P2P பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ சர்வைவ் ஆகி வருதுன்னா அப்போ ரெடியா ஆள் இருக்காங்க. யார் அந்த 18-20% வாங்குறாங்கன்னா மோஸ்ட்லி அட்ராக்டிங் யங்ஸ்டர்ஸா இருக்கலாம். ஐபோன் வாங்குறது, பிடிச்ச மொபைல், பிடிச்ச பைக்கு, இல்லது பிடிச்ச பொருளை இஎம்ஐல வாங்குறது. ஸோ இஎம்ஐன்றது இப்போ ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. ஸ்வைப்பிங்ல இஎம்ஐ இப்போ இல்லை, ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி இஎம்ஐன்றதே ஒரு லோன் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சில சர்டன் ப்ராசஸ், அந்த ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரி லோன் நடப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு, கன்சூமர்ல ஒரு ஏசி வாங்குறதுக்கு, ஒரு டிவி வாங்குறதுக்குன்னா 1008 கையெழுத்து போடணும். இப்போ அப்படி கிடையாது. கிரெடிட் கார்டு ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுக்கிறாங்க, கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. 1 lakh 2 lakh 5 lakh லிமிட்ல. நான் சொல்றது மினிமம். ஸோ அவங்க டக்குன்னு ஒரு ஐஃபோன் வாங்கணும், 2 lakhs 1,50,000 ஐஃபோன் வாங்கணும்னா டக்குன்னு கார்டை ஸ்வைப் பண்ணி இஎம்ஐ போட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 18-20% மோர்லி அட்ராக்ட் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் ஒரு மெச்சூர்டு பீப்புள்ஸ், ஆக்சுவலாக மெச்சூர்டு பீப்புள்ஸ்னா என்னன்னா, என்ன வட்டி, இந்த லோனு வட்டி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி லோன் எடுத்து கட்டினவங்க, கொஞ்சம் ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த லோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த 18%னா அப்போ என்னப்போ 1.5 வட்டி இருக்கு, 1.5 ரூபா வட்டி இருக்கு, 2 ரூபா வட்டி இருக்கு, 20%னா நான் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட்ப்பா, கந்து வட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சுதாச்சிருவாங்க.
பட் இங்கே யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 18 to 20% அவங்களுக்கு தெரியாது. பட் ஈஸியாக லோன் கிடைக்குது. ஈஸியாக P2P லெண்டிங் உள்ள பிளாட்ஃபார்மில் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கும்போது லோன் கிடைக்குதும் போது அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த லோனை. ஸோ இந்த இந்த ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபண்ட் ஃபைனல் யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணல. இப்போ பேங்க் வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்க, ஆக்சுவலாக ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லோன் எதுக்கு கொடுப்பாங்க? ஒரு 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 பிஸ்னஸ் பண்ண லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு லோன் வாங்குறவங்க அந்த பிஸ்னஸ்ல போட்டு அந்த பிஸ்னஸ்ல இருந்து ப்ராஃபிட் எடுத்து அவங்களுக்கு ஒரு சதவீதம் பேங்க் லோனுக்கு ஒரு சதவீதம் கட்டுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்ல இருந்து ப்ராஃபிட் வந்தால் தான் அவங்களால கட்ட முடியும். இப்போ இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு தான் ஒரு பேங்க் லோன் கொடுப்பாங்க. பர்சனல் லோனுன்னு கொடுக்குறது நீ ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க இன்கம் வச்சு தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஃபைனல் யூஸ் வந்து அந்த 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 அமௌண்ட்டுக்கு ஃபைனல் யூஸ் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கு. அது இன்கம் ஜென்ரேஷனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கலாம் தான் சொல்றாங்க. ஏன்னா 18-20% யார் லோன் வாங்குவா? மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது திருப்பி வருமா? அவங்க திரும்பி கட்டுவாங்களா? அவங்க கரெக்டான அந்த கமிட்மெண்ட்டை வந்து கையில் வச்சுப்பாங்களா? அப்படி வச்சிருந்தா இப்போ டிஃபால்ட் ரேட்டுக்கு வருவோம். இதே P2P லெண்டிங் பிளாட்ஃபார்முக்கு 7% டிஃபால்ட் ரேட் இருக்கு. அதாவது 100 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க லோன் இல்லைன்னா அதில் 7 ரூபாய் திருப்பி வர்றதில்ல அப்படின்னு அர்த்தம். P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் மூலியமா 100 ரூபாய் லோன் வெளியே போயிருக்குன்னா 7 ரூபாய் தான், சரி 7 ரூபாய் திருப்பி வர்றதில்ல, 93 ரூபாய் தான் திருப்பி வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் வந்து 7% அடி வாங்குது. ஸோ நீங்க ரிட்டர்ன்ஸ் வந்து 15% சொல்லியிருக்காங்க. ஆனால் 7% இங்கே அடி வாங்குது. ஸோ உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன் 15 - 7 என்ன இருக்கோ 8% தான் ஆக்சுவல் ரிட்டர்ன். இந்த 8% வந்து உங்களுக்கு FDயே கொடுத்துட்டு போயிரும்ல, ஒரு மியூச்சுவல் ஃபண்டே கொடுத்துட்டு போயிரும்ல. ஸோ இப்படிலாம் வந்து நிறைய ஆங்கிள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டிஃபால்ட் ரேட்டு வந்து 7% இருக்கு. டிஃபால்ட் ரேட்டுன்றது கொடுத்த லோனில் எவ்வளோ திரும்பி வராமல் இருக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 2 to 7% சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 7% சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்கணும். எல்லா P2P லெண்டிங் பிளாட்ஃபார்மும் கரெக்டாக இருக்கான்னு சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு 10 பேர் டெய்லி வந்து ஒரு கடை இருக்குது, பக்கத்துலேயே ஒரே பொருளை விற்கிற 2 கடை இருக்குது. ஒரு கடையில் கூட்டம் பயங்கரமாக இருக்குது, ஒரு கடையில் கூட்டமே இல்லை, ஒரு கடையில் ஒரு 10 பேர் நிற்கிறான் அப்படின்னும் போது கூட்டம் இல்லாத கடை மூடிட்டு தான் போவான், அவனுக்கு திவால் தான் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, பணம் வாங்கிட்டு திருப்பி கட்டுறாங்கன்ற மாதிரி ஹிஸ்ட்ரி என்ன இருக்கு, RBI ரெகுலேஷன்ல ஏதாவது அடி வாங்கியிருக்கா அந்த P2P லெண்டிங் பிளாட்ஃபார்முக்கு, RBI ரெகுலேஷன்ல ஏதாவது ஃபைன் போடுறது. இப்போ பேடிஎம்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க ரீசெண்டாக. பேடிஎம் பேங்கிங் விஷயத்துலலாம் வந்து தலையிடக்கூடாது, பேடிஎம் பேங்க்ஸை வந்து மூட சொல்கிறாங்க, பேமெண்ட் பேங்கை வந்து UPI விஷயங்கள்லாம் இல்லை, பேமெண்ட் பேங்கை வந்து மூட சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி எனி நெகட்டிவ் ஹிஸ்ட்ரி இருக்கா ப்ரீவியஸாக அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து P2P லெண்டிங் பிளாட்ஃபார்முக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் நான் சொல்கிறது. ஸோ இது ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து ஆக்சுவல் மார்க்கெட் இப்படி தான் ப்ளே ஆகும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சை வச்சு நீங்கள் P2P லெண்டிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதது உங்களோட விருப்பம். பிகாஸ் இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எந்த ஒரு சஜஷன் வீடியோவும் கிடையாது. இது எந்த ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் பண்ணுங்கன்ற ஃபோர்ஸ் பண்ணுற வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ. P2P லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் ஒர்க் ஆகும், இப்படி தான் வந்து விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு போய் தெரியட்டும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் தான் இந்த வீடியோ பல பேர் போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. 95% ஆஃப் வியூவர்ஸ் வந்து நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.